என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன் குலதெய்வமாக நின்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். காரணமில்லாமல் இந்த வாக்கு இன்று உன் கண்ணில் படவில்லை. உன்னிடம் நான் பேச நினைக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி விடலாம் அல்லவா? உன் மனதில் இருக்கும் பல குழப்பங்களுக்கு அது தீர்வை தரலாம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எடுத்து சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க உன் தாய் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் இனியும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. யோசனைகள் எப்பொழுதும் ஓரளவிற்கு மேல் இருக்கக்கூடாது. யோசிக்காமலே இருந்தாலும் தவறுதான், அதிகமாக யோசித்தாலும் தவறுதான். எந்த ஒரு விஷயம் உன்னுடைய மனதை, உன்னுடைய இயக்கத்தை அப்படியே நிறுத்துகிறதோ, உன்னை செயல்பட விடாமல் எந்த ஒரு விஷயம் தடுக்கிறதோ, அப்பொழுதே நீ சற்று யோசிக்க வேண்டும். எதனால் இத்தனை காலம் நமக்கு இதை நடத்த விடாமல் தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது? இந்த விஷயத்தை நடத்த முடியாமல் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் திணறுகிறோம் என்ற யோசனை உனக்குள் வரும்பொழுதுதான் அந்த யோசனை உன்னுடைய மனதிற்குள் நின்று எழுப்புகின்ற கேள்விகள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரச் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீண்டு வரச் செய்யும். நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதும் விரைவாகவே புரிந்துவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனிமேலும் நீ வருந்தாது. உனக்காக வேண்டி உன் தாய் எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தோடு தான் வருகின்றேன். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் ஒவ்வொரு தீர்வுகளையும் கொண்டு தான் உன் தாய் நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது என்னவாக இருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நிச்சயமாக உனக்கே தெளிவு கிடைக்கும்படியான பல விஷயங்களை நான் நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ தருணங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாமும் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. இதுவெல்லாமும் ஒன்றும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய துன்பம் அல்ல. இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாமும் பார்த்து பெரிய பெரிய துன்பங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தாண்டி வந்திருக்கிறாய். இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சோதிக்க வந்தது அல்ல, உன்னுடைய வெற்றியை உனக்கு வழிவகுத்து கொடுக்க வந்தது. இது உன் வாழ்க்கை என்பதனை உனக்கு உறக்கச் சொல்ல வந்தது. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வந்தது. நீ நினைத்தால் எல்லாமும் மாறிவிடும் என்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்க வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை இனி நிச்சயமாக நீ உனக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காமல் வெளிப்படுத்த தயாராகிவிட வேண்டும். நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். நடக்குமா நடக்காதா என்று சில சமயங்களில் நீ குழம்புவதையும் நான் அறிவேன். ஆனால் எல்லாமும் நிலை மாறும். எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது உண்மை. உன் வாழ்க்கையிலும் அதுபோலத்தான் ஒரு மாற்றம் வர தயாராகிவிட்டது. உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வது போலத்தான் இனிமேல் இந்த தாயின் எண்ணம் போல் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. அம்மா, நான் நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இனி உன்னை கட்டாயமாக தொடரப்போகிறது. நீ தேவையில்லாமல் நினைத்து பதறியதும் போதும், காரணமில்லாமல் நீ எண்ணி வியந்ததும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சோதிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை சாதிக்க வைப்பதையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் முடித்து காட்டும் திறமை படைத்த என் பிள்ளை அல்லவா?
உன்னால் இதை நடத்த முடியாது என்று சொல்கின்றவர்களுக்கு மத்தியில் அதை நடத்தி கொடுக்க துணிந்தது என் பிள்ளை அல்லவா? நிச்சயமாக நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நான் கொடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக மனம் புரிதல் கொண்டு நீ எதையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என் பிள்ளையே, நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் நீ வருத்தம் கொள்ளாதே. நான் இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் தேவையில்லாமல் கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை நான் நடத்தி விடுவேன் என்பதும், உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நான் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் உனக்கு நான் துணையாக இருப்பதை உன்னால் உணர முடிகிறது என்றால், இனிமேல் இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்வாய். யாராலும் உன்னை காயப்படுத்திவிட முடியாது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இனிமேலும் எதற்கும் நீ கலங்காமல், மனது உடையாமல் முன்னேறிக்கொண்டே இரு. உன்னால் எதையும் சாதித்து விட முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பல தருணங்கள் என் பிள்ளையை எப்படியெல்லாம் பார்த்தது என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளையின் மனதிற்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடியது என்பதனையும் நான் அறிவேன். என் பிள்ளையை வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் காயப்படுத்த ஓடோடி வந்ததையும் நான் அறிவேன். இவர்களினுடைய முழு முயற்சியுமே உன்னை காயப்படுத்துவதில் தான் இருந்து கொண்டிருந்தது. உன்னை அள வைப்பதில்தான் இவர்களின் முழு சிந்தனைகளும் இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ நேரம் இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியை இனி தேடி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு வேண்டியது போல பல நம்பிக்கையை இனி உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காகவே இந்த தாய் நல் மாற்றத்தை கொடுக்கிறாள் என்பதும், என்னை கண்டால் உனக்கு உன் குலதெய்வத்தை பார்த்தது போல் இல்லையா? உன் குலதெய்வமாகவே நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நல்லதை நடத்த நினைப்பது உனக்கு புரியவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது இன்றும் உன் தாயானவள் இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். உன் குலதெய்வமாக நின்று நான் உன்னிடம் பேச நினைக்கிறேன் என்றால், இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் இனி நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியும் இனி உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் எண்ணங்கள் என்னவாகிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை கடந்து வர தொடங்கிவிட்டாயல்லவா? எத்தனையோ நிலைகளில் உன் வாழ்க்கையை நீ மிகப்பெரிய நம்பிக்கையோடு வழிநடத்த தொடங்கிவிட்டாயல்லவா? இது போதும். இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திற்காகவும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பது, உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு விஷயம்.
யார் நினைத்தாலும் இதை முடியாது என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. உன் முன்னால் நிற்கும் இந்த வராகி உன் குலதெய்வமாக உன்னிடம் இன்று சொல்ல வந்திருக்கின்ற விஷயம், என் பிள்ளையே, உன் முன்னால் சில சோதனைகள் நடக்கும். என்னை காண விடாமல் பல தீய சக்திகள் கூட உன்னை தடுத்து நிறுத்தும். ஆனால் இதையெல்லாமும் என் குழந்தை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல், இதையெல்லாமும் என் குழந்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல், உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நம் தெய்வம் நமக்கு இருக்கிறது எனும் பொழுது நாம் நம் தெய்வத்தை முழுமையாக உணர வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம் தெய்வத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதுவும் நம் வாழ்க்கை அல்ல. நம்மை ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இனிமேல் உன்னை நிச்சயமாக ஆட்டி படைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி இனிமேலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் உன்னை தேடி வந்து தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நடக்கக்கூடிய உண்மைகளை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயம் என்பது எப்பொழுதாவது தான் நடக்கும். ஆனால் இந்த வராகி நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நானாக இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நிச்சயங்களும், உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலமும் இந்த நேரமும் அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை உனக்கு தருவதற்கு தயாராகி விட்டது என்பதனை மறந்து விடாது. நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாது. எல்லா நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு மாற்றத்திலும் இனிமேல் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்று விட மாட்டாய். உனக்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு புரிதல் இனிமேல் நிச்சயமாக கிடைத்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக இனிமேல் கணித்து விடுவாய். யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தி கொள்ளாமல், யார் எப்படிப்பட்ட விஷயங்களில் உன் வாழ்க்கையை நடத்த இருந்தாலும் அதை நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி நடக்கும் மற்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ உனக்கான மேன்மையை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். உனக்கான விருப்பங்களை நீ நடத்தி விடுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய எண்ணம் என்னவோ, உன்னுடைய சிந்தனைகள் என்னவோ என்பதனை எல்லாமும் தாண்டி இனிமேலும் உனக்கு என்ன நடக்குமோ என்பதனை எல்லாமும் நீ தாண்டி வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கான நல்லதொரு பதிலை நிச்சயமாக தரும். வராகி சொன்னது போல உன் குலதெய்வமாக நின்று நானும் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு இனிமேல் நல்லதாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் உனக்கான நன்மதிப்பும் உனக்கான மரியாதையும் தானாகவே உனக்கு கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் மனமுடையச் செய்யும் பொழுதெல்லாமும் தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்க தொடங்கு. எந்த இடத்திலும் தெய்வம் உனக்காக வரும் என்பதனை என் பிள்ளை சரியாக நீ யோசிக்க தொடங்கு. வேறு எதையுமே நினைத்து இனிமேல் நீ பதற வேண்டாம். வேறு எதை பற்றியும் யோசித்து இனி என் பிள்ளை
நீ ஒரு நாளும் கலங்கி துடிக்க வேண்டாம். உன்னை நான் வாழ வைக்கும் இந்த நேரம் முழுக்க இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அது சரியாகவே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. சரியான காலம் உனக்காக வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் வெற்றியும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் எந்த நேரமும் இனிமேல் அம்மா சொன்னபடி உன்னை தன் வசமாக்க துடித்து கொண்டிருக்கிறது. நீயும் பல நல்ல சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. உன்னுடைய சிந்தனைகளினால் எப்பொழுதும் அம்மாவின் பிள்ளையாக வலம் வர தயாராகிவிடு. உன்னுடைய குலதெய்வமாக நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியது போல எல்லாமும் நடக்கும் என்பதனையும் என் குழந்தை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். வரக்கூடிய நேரம் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். வரக்கூடிய காலம் உனக்கு நல் மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த தெய்வம் தனிமையில் பேச அழைத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, தனிமையில் பேசும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில விஷயங்களை நீ வெளிப்படையாக என்னிடம் சொல்வாய் அல்லவா? இவர்களுக்காக நீ எதையாவது யோசித்து உன்னுடைய மனதிற்குள் மறைப்பாய் என்றால், மற்றவர்கள் மத்தியில் நாம் சொன்னால் நம்மை இவர்கள் ஏளனம் செய்வார்கள் என்று நினைத்து நீ என்னிடம் எதையும் மறைப்பாயானால் அதை இப்பொழுது நீ என்னிடம் வெளிப்படையாக சொல்லலாம். அம்மாவிடம் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ நிச்சயமாக வெளிப்படையாக சொல்லிவிடு. நான் உன் தாயல்லவா? உன் கஷ்டத்தை கண்டு அம்மா நிச்சயமாக துடிதுடித்து போவேன் என்பதனை தாண்டி உடனே உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய வேதனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயிடம் இருந்து நல்லதொரு ஆறுதலும் அதற்கான தீர்வும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களினால் உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் நிம்மதியாக மாற்று. எல்லாமுமே உனக்கு சரியானதுதான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இன்று அம்மா சொன்னது போல பிரதோஷத்தினுடைய இந்த விடியலில் உன் மனதில் நிச்சயமாக தோன்றும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நீ உறுதியான பல வெற்றியை பெறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. நீ நினைத்தால் எதுவும் மாறும். நீ நினைத்தால் எந்த விஷயத்திலும் உனக்கு நல் மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து எப்பொழுதும் இனி என் பிள்ளைக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிறுத்தி சொல்வது இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளைக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ காலம் உனக்கென்று நான் எடுத்துச் சொன்ன இந்த விஷயங்கள் முழுமையிலும் இனிமேல் உன்னை மீட்டெடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமே உன்னுடைய குலதெய்வ வாக்கு மட்டும்தான். குலதெய்வத்தை தனக்குள் தாங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு குலதெய்வம் அடிக்கடி இதுபோன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் பேச முயற்சி செய்வார்கள். அதில் நானே உன் குலதெய்வமாக உன்னிடம் பேச முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்களும் என்னோடு சேர்ந்துதான் இத்தனை வார்த்தைகளையும் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயினுடைய வார்த்தைகள் என்றும் விளையாட்டுத்தனமாக எடுத்து கொண்டு விடாதே. இன்று நீ நினைக்கும் காரியம் உனக்கு சோதனைகளை கொடுக்கும் என்பது உறுதி. ஆனால் அதன் முடிவு உன்னுடைய எண்ணம் போல ஒரு மிகப்பெரிய தெளிவையும் உனக்கு கொடுக்கும் என்பது உறுதி. நீ நினைத்தது போல இன்று ஒரு வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகாது. சோதனைகளை கடந்து அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை
நீ மறக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் வருகின்ற காலம் உனக்கு நல்ல காலம் என்பதனை இனிமேலாவது நீ புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.